இங்கே படத்தில் பார்ப்பது நான் சொந்தமாக உருவாக்கிய எனது தனிப்பட்ட உபயோகத்துக்கான கருவியாகும். இது இன்னும் பொது வெளியில் வெளியிடப்படவில்லை. உங்களுக்கு இந்த வகுப்பிற்காக சில கூறுகளை அதிலிருந்து காட்டலாம் என்று நினைக்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த ஜாதகர் கடக லக்னத்தில் பிறந்தவர். லக்னத்திலேயே சனி இருக்கிறார், லக்ன பாவத்தில். அடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 4ல் ராகு இருக்கிறார். அதாவது உங்களுக்கு துலாத்தில் ராகு இருக்கிறது, தனுசில் சுக்கிரனும் புதனும் இருக்கிறார்கள், மகரத்தில் சூரியன், ரேவதி நட்சத்திரத்தில் குரு இருக்கிறார், மீனத்தில் சந்திரன் இருக்கிறது, மேஷத்தில் உங்களுக்கு கேது இருக்கிறது, ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிறது. நீங்கள் கிரக ரீதியாக பார்த்தால் இதுதான் கட்டமைப்பு. இதுவே நீங்கள் பராசர சொல்கின்ற பாவகம் என்ற ரீதியாக பார்த்தால் இவர் கடகலக்னம். எனவே சந்திரன் முதல் அதிபதியாகிறார், சூரியன் 2ஆம் அதிபதி, 3, 4 என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு போனால் புதன் 12ஆம் அதிபதி ஆவார். அதாவது முதல் அதிபதி சந்திரன் என்று நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், சந்திரன் எங்கே இருக்கிறார் என்றால் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த சந்திரன் 9 என்பது சந்திரன் எந்த பாவகத்தில் இருக்கிறார் என்று குறிப்பிடப்படுகிறது. சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு, எனவே அவருக்கு ஒரே ஒரு ஆட்சி, ஒரே ஒரு பாவகத்தை மட்டுமே அவர் இயக்குவார். அதுவே நீங்கள் சனியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 7 மற்றும் 8ஆம் ராசிகளுக்கு உரியவர். அவர் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். கூடுதலாக அவர் 8ஆம் பாவத்து வேலையை செய்வார். இது 10ஆம் பாவத்தை வேலை செய்வார். சுக்கிரன் 6ஆம் பாவகம் என்று இந்த கட்டமானது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதில் கூடுதலாக ஒரு கிரகத்தை பார்க்கின்ற கிரகமும் திருப்பல அடிப்படையில் கணக்கிடப்பட்டு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தீர்கள் என்றால் கடகத்தில் சனி, மீனத்தில் குரு. நீங்கள் வெறும் ராசி கட்ட அளவில் பார்த்தீர்கள் என்றால் குருவானவர் சனியை பார்ப்பது போல தெரியும். இதுவே நீங்கள் பாகை என்ற அளவில் எடுத்தீர்கள் என்றால் குருவின் பார்வை சனிக்கு இல்லாமல் இருப்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்தில் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் சுக்கிரனும் புதனும் சனியை பார்வை செய்கிறார்கள். சனி 1ஆம் மற்றும் 8ஆம் இடத்தின் பாவங்களை இங்கே இயக்குவார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் லக்னத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் சுபகிரகங்களின் பார்வை இந்த லக்னத்துக்கு, லக்ன புள்ளிக்கு இருக்கிறது. இதுபோல நீங்கள் இந்த கிரக நிலைகளை புரிந்து கொள்ளலாம். இதில் கூடுதலாக நடப்பு தசாபுத்தி அந்தரங்களை காட்டியுள்ளேன். இங்கே சுக்கிரன், குரு, கேது என்ற தசாபுத்தி அந்தரம் நடப்பில் உள்ளது. சுக்கிரன் என்பவர் யார் என்றால் சுக்கிரன் 6ல் இருக்கிறார். சுக்கிரன் 6ஆம் பாவத்தை மட்டும்தான் இயக்குவார். எனவே சுக்கிரன் 6ஆம் பாவத்து வேலை நடக்கிறது. அடுத்து நீங்கள் குரு என்பதை பார்த்தீர்கள் என்றால் குருவானவர் 9ஆம் பாவத்தில் இருக்கிறார். குருவின் மற்றொரு ராசியான தனுசில் பிற கிரகங்கள் இருப்பதால் அவர் அந்த பாவத்து வேலையை செய்ய மாட்டார். எனவே குருவானவர் இங்கே 9ஆம் பாவத்தை மட்டும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கேது எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கேது 10ஆம் இடத்தில் இருக்கிறார். வேறு எந்த கிரகமும் இல்லை. எனவே இந்த இடத்தில் 6, 9, 10ஆம் பாவங்கள் இங்கே வேலை செய்கின்றன. இது ஒரு எளிமையான காட்சிப்படுத்துதல். பொதுவாக ராசி கட்டமும் பாவ கட்டமும் பக்கத்தில் வைத்தால் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதற்கு மாறாக இதுபோல பாவகத்தை ஒரு பரிமாணத்திலும் உங்களுக்கு ராசியை வேற ஒரு பரிமாணத்திலும் வைத்துக் கொண்டால் குழப்பம் இல்லாமல் பலன் சொல்வதற்கு உதவியாக இருக்கும்.